நாங்கள் வந்து தெலுங்கு என் தாய்மொழியிலலாம் எங்கள் சகோதர மொழியாக நினைக்கிறோம். ம். தெலுங்குலாம் நமக்கு எதிரியே கிடையாது சார். தெலுங்கு வந்து தெலுங்கோ மலையாளமோ நமக்கு எதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து இது மாதிரி சிலது போகிறனால தான் வெறியாயிடுது. இப்போ பாருங்க அவன் கன்னடத்தில் வந்து அவன் வந்து கிழிக்கிறான். நம்ம படத்தை கமல் சார் படத்தை கிழிக்கிறான். நமக்கு என்ன தோணும்? அப்போ வந்து என்ன நினைக்கிறேன், உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி இதே கர்நாடகாவில் எங்களை அடிப்பாங்க. நான் வந்து அப்போ ஃபைட்டராக இருக்கும்போது மோத்தி மகால்ங்கிற லாட்ஜில் தான் தங்கியிருப்போம். நைட்டு 2 மணிக்கு வருவானுங்க கத்தி எடுத்துட்டு. எங்களை வந்து அடிப்பானுங்க. ஏன்? தமிழெல்லாம் வெளியே போங்கடான்னு திட்டுவானுங்க, அடிப்பானுங்க. ம். நாங்கள் திருப்பி அடித்தோன்னா போலீஸ் எங்களை அடிக்கும். நிறைய பேர் மேடையில் காதை பொத்துவாங்க நான் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லும்போது. ஆமாம். நான் ஒரு நாள் கிழிச்சு எடுத்துட்டேன் அவங்கள. ஏன் நீங்கள் தமிழன் இல்லையா? தமிழ் வாழ்க்கைன்னு ஒரு சவுண்டுக்கு இல்லையா? அவங்க அந்த நீங்கள் போனியோ தான் தெரியணுன்னே அவங்க எதுவும் காதை பொத்துறது இல்லை. ஸ்கூலில் பாருங்கள், தமிழில் வந்து 36 மார்க்கு, இங்கிலீஷில் 96 மார்க். ம். அப்போ தமிழை மதிக்கலை. டேய் என்னைக்கு தமிழ் அழிதோ அன்றைக்கி உலகம் அழிஞ்சிடும்டா. அதான் உண்மை. தமிழ் என்னைக்கு அழிதோ அன்றைக்கி உலகம் அழிஞ்சிடும். சித்த மருத்துவம் கண்டுபிடிச்ச யாரு? தமிழன். ம். யோகாசனம் கண்டுபிடிச்ச யார்? தமிழன். வர்மக்கலை கண்டுபிடிச்ச யார்? தமிழன். மூக்குவர்மம் கண்டுபிடிச்ச யார்? தமிழன். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. எவனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு போய் ரஷ்யாவில் போனால் மாடு அம்மான்னு தான் கற்றுது. எவனா மாற்ற சொல்லு, நீ வேறு மொழியில் பேச சொல்லு மாடை. ஏன் குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது அம்மானு தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ ஒரு குழந்தை வெளியில் வரும்போது அம்மானு சொல்லியிருக்கு. ஏன் மம்மின்னு சொல்லு அந்த பொண்ணு குழந்தை. அப்போ வந்து என்ன நினைக்கிறேன், உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி இதே கர்நாடகாவில் எங்களை அடிப்பாங்க.